ஈரோட்டில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 31வது பொதுக்குழு கூட்டம் இன்று பெருந்துறை சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஆடிட்டர் அர்ஜுன் ராஜ் தலைமையில் நடைபெற்று வருகிறது. அதாவது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 31வது பொதுக்குழு கூட்டமானது இன்று ஈரோட்டில் நடைபெற்று வருகிறது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, முதன்மை செயலாளர் துரை வைகோ, மாநில துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா மற்றும் செஞ்சி மணி, ஆளுதுரை முருகன், ராஜேந்திரன், டாக்டர் ரொகையா மற்றும் பொதுக்குழு 1700 பொதுக்குழு உறுப்பினர்கள் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். அதாவது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் முக்கிய தீர்மானமாக நாம் பார்க்கப்படுவது வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி தொடரும் என்றும் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதாவது தமிழ்நாடு அரசியல் அரங்கத்தின் 32வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கத்தின் அடிப்படை கோட்பாடுகளில் உறுதியோடு தனது லட்சிய பயணத்தை தொடர்வதாகவும், திராவிட இயக்கத்திற்கு எதிராக பகை சக்திகள் தமிழ்நாட்டை கைப்பற்ற முனைந்து வரும் சூழலில் தேர்தலில் கூட்டணி தொடர்பாக 2017ஆம் ஆண்டில் இருந்து எடுத்த முடிவை எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மறுமலர்ச்சி திமுக தொடர்ந்து கடைபிடிப்பது என்றும், தமிழ்நாட்டின் நலனுக்காக சமரசம் இன்றி போராடி வரும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டின் வாழ்வாதாரங்களை பாதுகாக்கும் அரணாக திகழ்ந்து வருவதாகவும், திருச்சியில் நடைபெறவுள்ள மாநில மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதேபோல் இந்தியாவில் தலை சிறந்த மாநிலமாக திகழும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கு ஆளுமை திறனோடு வழிநடத்தும் திராவிட மாடல் அரசின் முதல்வர் ஸ்டாலினுக்கு பாராட்டு தெரிவிப்பதாகவும், வரும் சட்டமன்ற தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று நல்லாட்சியை தொடர்வதற்கு இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதேபோல் வரும் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் கூடுதல் இடங்களை பெற்று மாநில கட்சியாக அங்கீகரிப்பதற்கு ஏதுவாக கூடுதல் இடங்களை பெற்று தேர்தலில் போட்டியிடுவது என உள்ளிட்ட 28 தீர்மானங்கள் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தொடர்ந்து பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்தை அடுத்து இந்த பொதுக்குழு கூட்டத்தில் முக்கிய இதாக கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வைகோ உரையாற்றுவார் என்பது குறிப்பிடத்தக்கது.